ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை யூடியூப் சேனல். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ஒரு ரியாக்ட் அப்ளிகேஷன் பண்ணுறதுக்கான பேஸ் செட்டப் என்னெல்லாம் தேவை அப்படின்றத தான் பார்க்க போகிறோம். லெட்ஸ் கெட் இன்டு த வீடியோ. ஃபஸ்ட்டு நமக்கு என்ன தேவை அப்படின்றது பார்த்திங்கன்னா, ஒரு Node.js தேவை. ஸோ இந்த Node.js சைட்டுக்கு போயிட்டு நீங்கள் உங்கள் மிஷின் எதர் விண்டோஸா மேக்கா அண்ட் உங்கள் மிஷினுக்கு ஏற்ற கான்ஃபிகரேஷன் படி நீங்கள் இந்த Node.js டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கணும். ஸோ ஒன்ஸ் இன்ஸ்டால் பண்ணிக்கிட்ட அப்புறம் உங்களுக்கு அடுத்து என்ன தேவைப்படும் அப்படின்னா, ஒரு கோட் எடிட்டர் தேவைப்படும். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா விஷுவல் ஸ்டுடியோ கோடுங்கிறது அது நிறைய கம்பெனிஸ் அண்ட் நிறைய ப்ராஜெக்ட்ஸில் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ நீங்கள் இந்த எடிட்டரை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது இட்ஸ் அவைலபிள் இன் விண்டோஸ் அண்ட் மேக். ஆக்சுவலாக போத் விண்டோஸ்லேயும் மேக்ஸ்லேயும் இருக்கும். ஸோ அது இன்ஸ்டால் பண்ண அப்புறம் நம்ம ஒன்ஸ் நம்ம Node.js இன்ஸ்டால் பண்ண அப்புறம் நம்ம என்ன செக் பண்ணலான்னா, உங்கள் மிஷினில் நோட் இன்ஸ்டால் ஆகிருக்கா, அது என்ன வெர்ஷன் அப்படின்ற செக் பண்ணி பார்க்குறதுக்கு நீங்கள் node-v அப்படின்ற கமாண்ட் எக்ஸிக்யூட் பண்ணிங்கன்னா அது என்ன வெர்ஷனோ அதை இங்கே சொல்லிடும். ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இது ஒரு ரியாக்ட் அப்ளிகேஷன் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்குறோம். ஸோ ஜஸ்ட் நான் இங்கே ஒரு ஃபோல்டர் ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஸோ நான் ஒரு ரியாக்ட் டுட்டோரியல்ஸ்னு ஒரு ஃபோல்டர் வச்சுருக்கேன். இந்த ஃபோல்டருக்குள்ளே பார்த்தீங்கன்னா இப்போ எதுவுமே இல்லை. ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இந்த ரியாக்டோட அஃபிஷியல் வெப்சைட் போயிட்டு இதுக்கான npx கமாண்ட் ஒன்று இருக்குது. ஸோ அதை நான் எக்ஸிக்யூட் பண்ண போகிறேன். ஸோ இந்த கமாண்ட் நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா ஒரு ரியாக்ட் அப்ளிகேஷன் நம்ம மிஷினில் ரன் பண்ணி பார்க்கலாம். இப்போ இந்த மை ஆப் அப்படின்றது என்ன பார்த்தீங்கன்னா, இது யூசர் டிஃபைன்ட். அப்படின்னா உங்களுக்கு இந்த இடத்துல நீங்கள் என்ன நேம் வேணாலும் கொடுத்துக்கலாம். லைக் சாம்பிள் ஆப், ஒரு டு டூ லிஸ்ட் அப்படின்றது நீங்கள் என்ன வேணாலும் கொடுத்துக்கலாம். ஓகே, ஸோ நான் இப்போ என்ன பண்ண போகிறேன்னா, இந்த கமெண்ட் தூக்கி போட போகிறேன். நான் என்னோடய ப்ராஜெக்ட் நேம் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ ஒன்ஸ் இதை நான் ரன் பண்ண உடனே எனக்கு இந்த ரியாக்ட் டுட்டோரியல்ஸ்ன்ற லொக்கேஷனுக்குள்ளே இந்த ப்ராஜெக்ட் க்ரியேட் ஆகிடும். ஸோ நீங்கள் ஃபஸ்ட் டைம் இன்ஸ்டால் பண்ணும்போது கொஞ்சம் டைம் எடுக்கும். ஸோ நீங்கள் கொஞ்சம் வெயிட் பண்ணணும். ஸோ நவ் தட் நமக்கு இப்போது நம்மளோட ப்ராஜெக்ட் ஃபைல்ஸ் எல்லாமே டவுன்லோட் ஆகிடுச்சு. ஸோ பார்த்தீங்கன்னா இது என்ன சொல்லுது அப்படின்னா, we suggest that you begin typing by cd sample app npm start. ஸோ நம்ம முன்னாடி பார்த்த மாதிரி தான் இந்த ப்ராஜெக்ட்குள்ளே இப்போ நான் ரியாக்ட் டுட்டோரியல்ஸ்ன்ற ஃபோல்டர் பார்த்துக்குள்ளே இருக்கேன். ஸோ இப்போ நான் இந்த ப்ராஜெக்ட்குள்ளே போயிட்டு நான் ஜஸ்ட் npm ஸ்டார்ட் கொடுத்தேன்னா எனக்கு ஒரு லோக்கல் ஹோஸ்ட்டில் இந்த ப்ராஜெக்ட் ரன் ஆயிரும். ஸோ ஒன்ஸ் ரன் ஆனோன்னா அதுவே பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக இந்த லோக்கல் ஹோஸ்ட் 3030 ஓப்பன் ஆயிடுச்சு. ஸோ இது ரன் ஆகிட்டுருக்கு. ஸோ எஸ், நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக ஒரு ரியாக்ட் அப்ளிகேஷன் நம்ம மிஷினில் ரன் பண்ணியாச்சு. ஸோ சப்போஸ் இஃப் நான் நீங்கள் இப்போ இந்த கோடு எதில் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா Intha.jsல இருக்குது. நான் ஜஸ்ட் இந்த டெக்ஸ்ட்டை நான் இப்போ எடிட் பண்ண போகிறேன். இப்போ இது போல் ஹலோ வேர்ல்டு
எஸ், தட்ஸ் இட் ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதான். தேங்க்யூ.